அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கூட்டு எபித்திலியம். கடந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா எளிய எபித்திலியம் என்னென்ன இருக்குது, கனசதுரம், தூண் வடிவம், இந்த மாதிரி ஒரு 5 எளிய எபித்திலிய திசுக்கள் பார்த்துருப்போம். சரிங்களா? தூண் வடிவ எபித்திலியம்னா எப்படி இருக்கும், அந்த கனசதுரம், அதுக்கப்புறம் வந்து தட்டை வடிவ செல்கள், குறுகிய கொண்ட செல்கள், பொய்யடுக்கு செல்கள். இல்லை, இந்த மாதிரி 5 வகையான எளிய எபித்திலிய திசுக்கள் என்னென்ன இருக்குது, அதோட வடிவம் எப்படி இருக்குது, அதோட பணிகள் என்னென்ன, சரிங்களா? ஃபஸ்ட்டு தட்டை வடிவ செல்கள், கனசதுர வடிவ செல்கள், தூண் வடிவ செல்கள், குறுகிய கொண்ட செல்கள், பொய்யடுக்கு செல்கள் அப்படின்ட்டு 5 வகையான எளிய எபித்திலிய திசுக்கள் பார்த்தோம். இதை தவிர்த்து வேறு என்ன பார்த்துருக்குன்னா சுரப்பு செல்கள் பார்த்தோம். நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள். நாளமுள்ள சுரப்பிகள் என்னென்ன சுரக்குது இல்லை, நாளமுள்ள சுரப்பிகள் ஒன்று இருக்கும், நாளமில்லா சுரப்பிகள் ஒன்று இருக்கும். நாளமுள்ள சுரப்பிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நொதியை சுரக்க ஆரம்பிக்கும். நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? இந்த நாளமில்லா சுரப்பிகளில் நாளமுள்ள சுரப்பிகளில் 2 செல்லாக பிரியும். ஒரு செல், பல செல் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். பல செல்லில் அமைப்பின் அடிப்படையில், சுரப்பின் அடிப்படையில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்கும் வழிமுறையின் அடிப்படையில் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாமே கடந்த வகுப்பில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எளிய எபித்திலியம் முடிஞ்சிட்டு கூட்டு எபித்திலியம் பார்க்க போகிறோம் இல்லை. இந்த கூட்டு எபித்திலியம் என்பவை பல அடுக்கு செல்கள் ஆனவை. கூட்டு எபித்திலியம் எல்லாமே பார்த்திங்கன்னா பல அடுக்கு செல்கள். இது வரைக்கும் நம்ம எளிய எபித்திலியம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒற்றை செல்கள் ஆனதாக இருக்கும். எளிய எபித்திலியம் எல்லாம் பார்த்தா ஒற்றை செல்களானது. கூட்டு எபித்திலியம் எல்லாம் பார்த்திங்கன்னா பல செல்களானது. இவை சுரத்தலிலும் உறிஞ்சுதலும் சிறிதளவு பங்கு கொள்கின்றன. அங்கே பார்த்தது எல்லாமே எளிய எபித்திலியம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே பங்கு இருக்கும் அப்படின்னா, ஒன்று சுரக்கம், இன்னொன்று பார்த்திங்கன்னா உறிஞ்சுதல். இந்த 2 விதத்தில் இருக்கும். ஆனால் இதுவும் வேலை செய்யுது, அந்த மாதிரியான அளவுக்கு அதிகமாக இல்லை. சுரத்தல், உறிஞ்சுதல் குறைவாக இருக்குது. கூட்டு எபித்திலியம் அடுக்குகளாகவோ அல்லது இடைநிலையாக காணப்படுகிறது. இவற்றின் முக்கிய பணி வேதிய மற்றும் இயற்பியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாத்தல் ஆகும். ரொம்ப முக்கியமானது இது பார்த்துங்க. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய பணி வேதியியல் மற்றும் இயற்பியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாத்தல். ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சேஞ்சஸ் என்ன பண்ணுறதுன்னா நம்ம பாடியிலேருந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. கூட்டு எபித்திலியமானது தோலின் உலர்ந்த பரப்புகளின் மீதும் வாய்க்குழி, தொண்டை, உமிழ்நீர் குழல், கணைய நாளம் ஆகியவற்றின் ஈரமான உள்பரப்புகளிலும் பரவியுள்ளது. இல்லையா? இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். எபித்திலியமானது தோலின் உலர்ந்த பரப்புகள், தோலோட உலர்ந்த பரப்புகள் இருக்கும்போதும் வாய்க்குழி, தொண்டை, உமிழ்நீர் குழல், கணைய நாளம் ஆகியவற்றின் ஈரமான உள்பரப்புகளில் பரவியுள்ளது. இந்த வகையான கூட்டு எபித்திலியம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 வகையான கூட்டு எபித்திலியம் காணப்படுகிறது. அவையான அடுக்கு தட்டை எபித்திலியம் நோட் படிச்சிங்க இல்லையா? அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தட்டை எபித்திலியம், கனசதுர வடிவ எபித்திலியம், தூண் வடிவ எபித்திலியம், இடைநிலை எபித்திலியம். அதே தான் இங்கே இருக்குது இல்லையா? அடுக்கு தட்டை எபித்திலியம் ஒன்று இருக்குது, கனசதுர வடிவ எபித்திலியம் இருக்குது, தூண் வடிவ எபித்திலியம் இருக்கும் மற்றும் இடைநிலை எபித்திலியம் இருக்குது. தோலின் உலர்ந்த டெர்மிஸ் மீது காணப்படும் கருட்டு நிரம்பிய வகை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்கும். கருட்டு நிரம்பியவை, கருட்டின் அற்றவை அப்படின்ட்டு 2 வகையாக இருக்குது இல்லை. அது ரொம்ப முக்கியமானது பாருங்கள். தோலின் உலர்ந்த டெர்மிஸ் மீது காணப்படும் கருட்டின் நிரம்பிய வகை ஈரப்பதமான உணவு குழல், வாய் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆகியவற்றில் காணப்படும். கருட்டின் அற்ற வகை என அடுக்கு தட்டை எபித்திலியம் 2 வகைப்படும். அடுக்கு தட்டை எபித்திலியம் 2 வகை பிரிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா கருட்டின் நிரம்பியவை, இன்னொன்று கருட்டின் அற்றவை. கருட்டின் நிரம்பியவை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இது நிரம்பிய வகை அப்படின்னா ஈரமாத உணவு குழல், வாய்ப்பகுதியில் இருக்குது, பெண் இனப்பெருக்க உறுப்பில் காணப்படும். இதெல்லாம் இருக்குது. கருட்டின் அற்றவை என அடுக்கு எபித்திலியம் என வகைப்படுகிறது. அடுக்கு கனசதுர வடிவ எபித்திலியமானது வியர்வை சுரப்பிக்குள் பால் சுரப்பிகள் ஆகியவற்றில் காணப்படுகிறது. அடுக்கு எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வியர்வை சுரப்பிக்குள்ளவும் பால் சுரப்பிகளும் இருக்குது. அடுக்கு தூண் வடிவ எபித்திலியம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை, ஆண் சிறுநீர் நாளம் மற்றும் சிறுநீர் சுரப்பிகளில் உள்ளுறை என நமது உடலில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமே காணப்படுகிறது இல்லை. பாருங்கள்,
அடுக்கு தூண் வழிய எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆண் சிறுநீர் நாளம் மற்றும் சில சுரப்பிகளின் நாளங்களின் உள்ளுறை என நமது உடலில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. இடைநிலை எபித்திலியமானது சிறுநீர் நாளம், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழியின் சில பகுதிகளில் ஆகியவற்றில் காணப்படுகிறது. இல்லையா? ஸோ இது எங்கெல்லாம் சிறுநீர் நாளத்தில் இருக்குது, சிறுநீர் பையில் இருக்குது, சிறுநீர் புறவழியில் சில பகுதிகளில் இவை காணப்படுகிறது. இவ்வகை எபித்திலியம் நீட்சியடையவும் தளரவும் செய்து உறுப்புகளை பாதுகாக்கிறது. இந்த வகையான செல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று நீட்சி அடையும், இல்லாட்டி வந்து தளவு விரைப்புத்தன்மை தளவு தன்மை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த வகையான செல்கள் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்ருக்கோம். இல்லை இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு எபித்திலியம். ஸோ கூட்டு எபித்திலியம் பல செல்களாக ஆனதாக இருக்குது. ஸோ இதோட முக்கியமான வேலை உறிஞ்சுதல் சுரத்தல் மட்டும் இல்லாமல் அங்கங்கே என்ன பண்ணால் அந்த இயற்பியல் வேதியியல் உடலில் பாதுகாக்கிறது வந்து முக்கியமான வேலையாக வந்து இருந்துகிட்ருக்கோம். இல்லையா? கூட்டு எபித்திலியம் பொதுவாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தோலோட அடிப்பகுதியில் இருக்குது, வாய்க்குழியில் இருக்குது, தொண்டை பகுதியில் இருக்குது, உமிழ் சுரப்பில் இருக்குது, கணைய நாளத்தில் இருக்குது. ஸோ இங்கே 4 வகையான கூட்டு எபித்திலியம் வந்து இருந்துகிட்ருக்கும். அவை அடுக்கு தட்டை எபித்திலியம், கனசதுர வடிவ எபித்திலியம், தூண் வடிவ எபித்திலியம், இடைநிலை எபித்திலியம் அப்படின்ட்டு 4 வகையான எபித்திலிய செல்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ தோலின் உலர்ந்த பகுதியில் வந்து டெர்மிஸ் பார்ட் இருக்கும். அந்த டெர்மிஸ் பார்ட்டில் 2 வகை இருக்கும். கருட்டின் நிரம்பியவை, கருட்டின் அற்றவை. கருட்டின் நிரம்பியவை எல்லாமே எங்கே இருக்குதுன்னா உணவு குழல், வாய், பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஆகியவற்றில் வந்து கருட்டின் அற்ற என்ற அடுக்கு எபித்திலியம் வந்து இருந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் வந்துன்னா அடுக்கு கனசதுர வடிவ எபித்திலியமானது எங்கெல்லாம் இருக்குன்னா வேறு சுரப்பிகள் இருக்கும், பால் சுரப்பில் இருக்கும். அடுக்கு தூண் வடிவம் எங்கே இருக்குன்னா தொண்டை பகுதியில் ஆண் சிறுநீர் குழலில் வந்து இருந்துகிட்ருக்கு. இல்லைங்களா? இடைநிலை எபித்திலியம் வந்து எங்கே இருக்குதுன்னா சிறுநீர் நாளம், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி ஆகிய பகுதியில் வந்து இருந்துகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இதோட முக்கியமானது பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எபித்திலியத்தின் அனைத்து செல்களும் சிறிதளவு செல்லிடை பொருட்களால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான விலங்கு திசுக்களில் சிறப்பு இணைப்புகள் அல்லது சந்திப்புகள் என்னும் அமைப்புகள் செல்களுக்கிடையே அமைப்பு ரீதியான மற்றும் செயல் ரீதியான பிணைப்புகளை ஏற்படுத்துகின்றன. ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் அப்படி சொல்லுவோம். சரியா? ஸோ ஒரு செல்லு இன்னொரு செல்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சந்திக்க ஆரம்பிக்கும், சேரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் அப்படி சொல்கிறோம். சரிங்களா? ஏற்படுத்தின எபித்திலிய திசுக்களிலும் மற்றும் இதர வகை திசுக்களிலும் 3 வகையான செல் சந்திப்புகள் காணப்படுகின்றன. அவை இறுக்கமான சந்திப்புகள், ஒட்டும் சந்திப்புகள் மற்றும் இடைநிலை சந்திப்புகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிச்சிங்க. சரியா? செல் சந்திப்புகள் வந்து 3 வகை இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன இருக்குன்னா ஒன்று இறுக்கமான சந்திப்பு இருக்கும், ஒட்டும் சந்திப்புகள் இருக்குது மற்றும் இடைவெளி சந்திப்புகள். சரிங்களா? ஸோ இறுக்கமான சந்திப்பு, ஒட்டும் சந்திப்பு, இடைவெளி சந்திப்பு. செல்லில் உள்ள பொருட்கள் கசிந்து வெளியேறிவிடாமல் தடுப்பதற்காக இறுக்கமான சந்திப்புகள் இருக்கும். ஸோ செல்ஸ் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணால் ஒட்டி டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா செல்லில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே அதை செல்லை விட்டு என்ன பண்ணாது வெளியேறாமல் தடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அருகருகாமல் அந்த செல்களை ஒட்டும் சந்திப்புகள் பிணைக்கின்றன. இல்லை? ஸோ 2 செல்ஸ் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணால் ஒட்டிட்டு அது வந்து என்ன பண்ணால் வெளியே வராமல் அதை ஒட்டும் சந்திப்புகள் சொல்லுவோம். ஒட்டின்னு வந்து இருக்குது. அருகருக உள்ள செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து செல்கள் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொள்ளும் பணியை இடைவெளி சந்திப்புகள் செய்கின்றன. இல்லை? கேப் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அருகருக செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து அச்செல்களின் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொள்ளும். செல் தனியாக இருக்கும், செல்லோட அந்த சைட்டோபிளாசம் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும், சந்திச்சிருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா ஸோ இங்கே ஒன்று இருக்குது, செல் சைட்டோபிளாசம் மட்டும் என்ன பண்ணால் கிட்ட வந்து என்ன பண்ணால் ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது வந்து கேப் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலம் அயனிகள் சிறிய சில சமயம் பெரிய மூலக்கூறுகள் கடத்துதல் சாத்தியமாகிறது. ஸோ அயனிகள் டிரான்ஸ்பரன்சேஷன் சொல்லுவோம். இது அயன் இந்த செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு, அந்த செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு என்ன பண்ணால் மாற ஆரம்பிக்கும், கடத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கடத்துறதுக்கு இந்த என்ன பண்ணால் இந்த மாதிரி கேப் ஜங்ஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ நல்லா பார்த்து கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். இல்லைங்களா? ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறுக்கமான சந்திப்பு ஒன்று இருக்குது, ஒட்டும் சந்திப்பு இருக்குது, இடைவெளி சந்திப்புகள் இருக்குது, டைட்டு ஜங்ஷன், ஆர்த்தனிக் ஜங்ஷன், நெக்ஸ்ட் பண்ணால் கேப் ஜங்ஷன் அப்படின்ட்டு 3 வகையான ஜங்ஷன் வந்து இருந்துகிட்ருக்கோம். இல்லை? ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இணைப்பு திசுக்கள். இல்லையா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து எளிய திசுக்கள். இல்லையா? எளிய எபித்திலிய திசுக்கள்
எபித்திலிய திசுக்கள் பார்த்துருக்கோம். எபித்திலிய திசுக்கள் 2 பார்ட்டு, எளிய எபித்திலியம், கூட்டு எபித்திலியம் அப்படின்ட்டு 2 பார்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததான் வந்து இணைப்பு திசுக்கள். ஸோ இணைப்பு திசுக்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இணைப்பு திசுக்கள் தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு. சரிங்களா? தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு அப்படின்ட்டு இணைப்பு திசு 3 வகையாக பிரிக்கிறோம். ஸோ தளர்வான இணைப்பு திசுவில் என்னென்ன திசுக்கள் 3 வகையான திசுக்கள் இருக்கும். ஒன்று ஏரியோலார் திசு, ஏரியோலார் திசு, அடிப்போ திசு, ரெட்டிகுலார் திசு. சரிங்களா? பாருங்கள், இணைப்பு திசுக்கள் 3 வகை. எபித்திலியத்தை விட்டுருங்கிறதுக்கப்புறம் எபித்திலியம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு திசு. இணைப்பு திசுவில் 3 பகுதி: தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு அப்படின்ட்டு 3 பகுதி இருக்குது. தளர்வான இணைப்பு திசுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியோலார் திசு, அடிப்போஸ் திசு, ரெட்டிகுலார் திசு இருக்குது. அடர்வான இணைப்பு திசுவில் வந்து பார்த்திங்கன்னா அடர்வான சீரான திசு, அடர்வான சீரற்ற திசு, மீள்தன்மை திசு. அடர்வான சீரான திசு, அடர்வான சீரற்ற திசு, மீள்தன்மை திசு அப்படின்ட்டு 3 வகை இருக்குது. சிறப்பு வகை இணைப்பு திசுவில் குருத்தெலும்பு, எலும்பு, இரத்தம், இந்த 3 வகை இருக்குது. இல்லைங்களா? சிறப்பு வகை திசுவில் என்ன அப்படின்னா குருத்தெலும்பு இருக்கும், எலும்பு இருக்கும், இரத்தம் இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இணைப்பு திசுக்கு உண்டான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பு திசுக்கள் 3 வகை பற்றி நல்லா வாங்கிச்சிங்க. இணைப்பு திசுக்கள் 3 வகை: தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு. தளர்வான இணைப்பு திசுவில் ஏரியோலார் திசு, அடிப்போஸ் திசு, ரெட்டிகுலார் திசு. ஸோ அடர்வான இணைப்பு திசுவில் அடர்வான சீரான திசு, அடர்வான சீரற்ற திசு, மீள்தன்மை திசு. அடுத்து சிறப்பு வகை திசுக்களில் குருத்தெலும்பு, எலும்பு, இரத்தம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இல்லைங்களா? ஸோ இது வந்து இணைப்பு திசுக்களுக்கு உண்டான வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பு திசு உடல் முழுவதும் பரவி காணப்படும் இணைப்பு திசுவானது கருங்கோளத்தின் நடு அடுக்கிலிருந்து தோன்றியதாகும். சரியா? ஸோ இந்த இணைப்பு திசு எங்கேருந்து உருவாகுது, கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் எங்கேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கருங்கோளத்தோட நடு அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ கரு உருவாகும்போதுனா புறப்படை, இடப்படை, அகப்படை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடைப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா நடு அடுக்கு, நடு அடுக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது முறையான இணைப்பு திசு. இந்த இணைப்பு திசுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னால் கொழுப்பு, எலும்பிணைப்பு நான்கிலும் உள்ள நார் திசுக்கள். ஸோ குருத்தெலும்பு மற்றும் எலும்பு மற்றும் இரத்தம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் இரத்தம். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? கடைசியாக சொல்லியிருப்போம் இல்லையா? குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் இரத்தம் என 4 வகைகள் காணப்படுகிறது. இல்லையா? ஸோ இருக்குது. இணைப்பு திசுக்களின் முக்கிய பணி பிணைத்தல், ஆதரவு, பாதுகாப்பு உரையாக அமைத்தல். ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கில் கேட்பாங்க. இணைப்பு திசுக்களோட பணிகள், இணைப்பு திசுக்களோட முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைத்தல், ஆதரவு, பாதுகாப்பு உரையாக அமைத்தல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட முக்கிய பணியாக இருக்குது. இல்லை இதெல்லாம் பாருங்கள். இணைப்பு திசுக்கள் முக்கிய பணி பிணைத்தல் மற்றும் ஆதரவு, பாதுகாப்பு உரையாக அமைத்தல் மற்றும் பொருட்களை கடத்துதல் போன்றவையாகும். பொருட்களை கடத்துறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உரையாக இருக்கும், பாதுகாத்தலுக்கு, ஆதரவு இருக்குது, பிணைத்தல் இருக்குது. ஸோ இதெல்லாமே இதோட முக்கியமான பணிகளாக வந்து இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அடுத்து இணைப்பு திசுவின் கூறுகள். இணைப்பு திசுவில் என்னென்ன உட்கூறுகள்லாம் இருக்குது. அனைத்து இணைப்பு திசுக்களும் நாரைகள், அடிப்படை பொருட்கள் மற்றும் செல்கள் என 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நாரையில் இணைப்பு திசுக்களும் நாரைகள், அடிப்படை பொருட்கள் மற்றும் செல்கள் என 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. நாரைகள் எனப்படும் இணைப்பு திசுக்கள் தாங்கு அமைப்பாக உள்ளது. இந்த நாரைகள்லாம் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்கு திசுக்கெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. இல்லைங்களா? இருக்குது. இணைப்பு திசுவின் தளத்தில் 3 வகை நாரைகள் காணப்படுகின்றன. அவையான கொலாஜன், எலாஸ்டிக் மற்றும் ரெட்டிகுலார் நாரைகள். கொலாஜன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ரெட்டிகுலார் நாரைகள் இருக்குது. முறையான இணைப்பு திசு முறையான இணைப்பு திசு 2 வகைப்படும். அவையான தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு. பார்த்துப்பில்லையா? இணைப்பு திசுல 2 வகை இருக்கும். முறையான தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு. இந்த தளர்வான இணைப்பு திசுல இருக்குன்னா ஏரியோலார், அடிப்போஸ் மற்றும் ரெட்டிகுலார்.
மற்றும் அடர்வான இணைப்பு திசுல அடர்ந்த சீரற்ற மற்றும் மீள்தன்மையுடைய இணைப்பு திசு என சிறப்பு வகை இணைப்பு திசுகள் காணப்படுகின்றன. இல்லை, ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்து இதில் என்னென்ன என்பவை குருத்தெலும்பு, எலும்பு, ரத்தம் ஆகியவை உள்ளடக்கியவை ஆகும். இல்லை, ஸோ இதெல்லாமே வந்து இருந்திருக்கும் இல்லையா. சிறப்பு இணைப்பு திசுக்கள் இதெல்லாமே வந்துருக்கு. சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் என்ன பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு, எலும்பு, ரத்தம் இதெல்லாமே பார்த்துருப்போம். இல்லை, ஸோ மேலே நம்ம அந்த டேபிளை கலந்து பார்த்தது என்ன பண்ணாங்க வந்து அப்படியே இதுவாக கொடுத்துருப்பாங்க. இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். இது லாஸ்ட் கிளாஸ் போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்.